Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் கூகுள் ஷீட்ஸில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் சிப்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, Google Sheetsல Smart Shipsனா என்ன? ரொம்ப சிம்பிள். நம்மளுடைய ஸ்ப்ரெட்ஷீட்டில் ஒரு செல்லுக்குள்ள எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸை ஆட் பண்ணணுங்கிற பட்சத்தில் நம்ம ஸ்மார்ட் ஷிப்ஸை யூஸ் பண்ணலாம். பட் இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நாம் ஒரு செல்லுக்குள்ளே பேசிக்காக என்ன மாதிரி டேட்டா டைப்ஸ்லாம் என்ட்ரு பண்ணுவோம், நம்பர் என்ட்ரு பண்ணுவோம், டெக்ஸ்ட் என்ட்ரு பண்ணுவோம், ஃபார்முலாஸ் என்ன பண்ணுவோம், என்ட்ரு பண்ணுவோம் இல்லையா? இதை தாண்டி நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை நாம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆட் பண்ண இன்ஃபர்மேஷன்லேருந்து நமக்கு தேவையான ஏதாவது ஒரு கண்டென்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், இல்லை நாம் ஏதாவது ஃபர்தராக ஒர்க் பண்ணணும், இன்ட்ராக்ட் பண்ணணுங்கிற பட்சத்தில் நாம் ஸ்மார்ட் ஷிப்ஸை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நமக்கு தேவையான ஸ்மார்ட் ஷிப்ஸை 3 வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்சர்ட் பண்ண முடியும். முதல்ல எந்த செல்லில் ஸ்மார்ட் ஷிப் வேணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் மெனியூக்குள்ளே போய் பார்த்தோம்னா பாட்டமில் நமக்கு ஸ்மார்ட் ஷிப்ஸ் உண்டு. என்ன டைப் ஆஃப் ஸ்மார்ட் ஷிப்பை ஆட் பண்ண விரும்புகிறோமோ கிளிக் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அந்த ஸ்பெசிஃபிக் செல்லே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஷிப்ஸ் இருக்கும். இல்லை ரொம்ப ஈஸியான வே பார்த்தீங்கன்னா அந்த செல்லில் அப்படிங்கிற சிம்பிள் நீங்கள் கொடுத்தாலே போதும். இங்கே கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்மார்ட் ஷிப்ஸை என்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் தெளிவாக பார்த்தீங்கன்னா வந்துடும். சரி, இந்த 6 ஸ்மார்ட் ஷிப்பை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். பட் நல்லா ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்சர்ட் மெனியூவில் போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஷிப் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணுறதுக்கும் டைரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. அட்டை நீங்கள் கொடுக்கும் போது எல்லாம் கலந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகே, இல்லை எனக்கு பீப்புள் பேஸ்டு ஸ்மார்ட் ஷிப்ஸை மட்டும்தான் நான் என்டர் பண்ண போகிறேன், கான்டெக்ட்ஸ் தான் நான் உள்ளே கொடுக்க விரும்புகிறேன், கூகுள் கான்டெக்ட்ஸை தான் நான் உள்ளே கொடுக்க விரும்புகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ இன்சர்ட் மெனியூலையோ இல்லை ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணியோ ஸ்மார்ட் ஷிப் அப்படிங்கிற இந்த ட்ராப் டவுனுக்குள்ளே போயிட்டு கேட்டகரி வைஸ் எடுங்க. அப்போ நமக்கு தேவையான இன்ஃபோ மட்டும் வரும். நாம் தேடுற ஸ்மார்ட் ஷிப்பை மட்டும் க்ரியேட் பண்ணுறதுக்கு இது வசதியாக இருக்கும். ஓகே, ஸோ ப்ரீவியஸாக நான் மென்ஷன் பண்ண மாதிரி பீப்புள் ஸ்மார்ட் ஷிப் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. நமக்கு தேவையான கான்டெக்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ஸ்மார்ட் ஷிப்பாக நம்ம உள்ளே என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்ஸ் என்டர் பண்ண உடனே இந்த மாதிரி கான்டெக்ட்ஸை நீங்கள் என்டர் பண்ண உடனே ரைட் சைடில் ஒரு சின்ன பாப்பப் பார்த்தீங்கன்னா வரும். நாம் எந்த கான்டாக்டை மென்ஷன் பண்ணமோ அவங்களுக்கான ஆக்சஸ் நாம் கொடுக்கல, அவங்களுக்கு நோட்டிஃபை பண்ணலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருக்கும். நான் கொடுத்துருக்கிறது அங்கே ஒரு ஃபேக் ஐடி, ஸோ அதனால் அதுக்கு நான் ஆக்சஸ் கொடுக்கல. ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்மிஸ் கொடுத்துடலாம். இன்கேஸ் நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை இந்த ஃபைலை நீங்கள் ஷேர் பண்ண விரும்புகிறீங்க, அந்த கான்டாக்டோட அந்த இமெயில் ஐடியோட நீங்கள் ஷேர் பண்ண விரும்புகிறீங்கன்னா தாராளமாக ஷேர் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போதைக்கு டிஸ்மிஸ் கொடுத்துட்றேன். மற்றபடி நம்ம கிரியேட் பண்ண இந்த ஸ்மார்ட் ஷிப்புக்கு மேலே ஜஸ்ட் நம்ம அந்த செல்லுக்கு மேலே ஹோவர் பண்ணாலே போதும். ஓகே, நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் அதை பேஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது ஒவ்வொரு ஸ்மார்ட் ஷிப்புக்கும் பார்த்தீங்கன்னா மாறும். ஓகே, ஸோ இப்போ கான்டாக்ட் இருக்கிறதுனால நம்ம கான்டாக்ட் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இல்லை டீட்டெயில்டு வியூ அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு ரைட் சைடில் அந்த பேனல்லே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஓகே, அண்ட் அதே மாதிரி அந்த கான்டாக்டோட இமெயில் ஐடியை காப்பி பண்ணணும், இல்லை இமெயில் சென்ட் பண்ணணும், இல்லை ஒரு ஈவெண்ட் ஷெட்யூல் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. மேபி ஒரு சில இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ், கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருந்தா மெசேஜ் அண்ட் இந்த மீட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ கால்லாம் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி உங்களுக்கு தேவையான உங்ககிட்ட இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் டேட்டா செட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணும் போது தேவைன்னா தாராளமாக நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இன்னும் உங்கள் ஃபைலை மற்றவங்களோட ஷேர் பண்ணி கொலாபரேட் பண்ணிலாம் நீங்கள் ரியல் டைமில் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது இன்னுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சரி, ரெண்டாவது பார்த்தோம்னா ஃபைல். ஸோ ஈஸியாக நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். நம்ம கூகுள் ட்ரைவில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸை இங்கே ஆக்சஸ் பண்ணணும். ரொம்ப சிம்பிள், அப்படின்னே கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம ஃபைல் நேம் என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். நம்ம ட்ரைவ்லேருந்து எந்த ஃபைலை இன்சர்ட் பண்ணணுமோ அந்த ஃபைலோட நேமை பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணி ஆகணும். ஓகே, ஜஸ்ட் நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன், ட்ராப் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ நமக்கு ட்ராப் ஃபங்க்ஷன் இன் எக்ஸல். ஜஸ்ட் அந்த ஃபைலை நாம் இன்சர்ட் பண்ணிட்டோம், ஆஸ் அ ஸ்மார்ட் ஷிப்பை நாம் இன்சர்ட் பண்ணிட்டோம்னா இப்போ இதுக்கு மேலே நாம் ஹோவர் பண்ணும்போது நாம் இந்த ஃபைலோட ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணி ப்ரிவியூ ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கேருந்து நீங்கள் டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்க, இதெல்லாம் ஓகே, நார்மலாக நம்ம செய்கிற வேலை தான். பட் முக்கியமான விஷயம் என்னென்னா, கீழே ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ நாம தான் இந்த ஃபைலோட ஓனர். ஓகே, அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த சேஞ்சஸும் பார்த்தீங்கன்னா கடைசியாக வியூ பண்ணதுலேருந்து எந்த சேஞ்சஸும் பார்த்தீங்கன்னா நடக்கலை. ஸோ ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ், இல்லை உங்களுக்கு இந்த ஃபைலோட பேத் மட்டும் வேணும், அந்த லிங்க் வேணும்னா அந்த லிங்க்கை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணாமல் டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா,
இதை யூஸ் பண்ணியும் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நல்லா கவனிங்க. ஃபைல் ப்ரிவியூலேருந்து ஃபைல் உங்களுக்கு தேவையான டேட்டாவை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டேட்டாவை நீங்கள் காப்பி பண்ணி என்ன பண்ணலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு முக்கியமான அந்த ஃபைலோட லிங்க்கு, ஃபைல் நேமு, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ்குள்ளே போங்க. அது இந்த டேப்லேயே பார்த்தோம்னா நமக்கு இங்கே ஒரு நியூ பேனலில் பார்த்தீங்கன்னா டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் வந்துடும். இதை கவனித்து பார்த்தோம்னா எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம், ஸோ நம்ம ஸ்மார்ட் ஷிப் எந்த செல்லில் என்டர் பண்ணியிருக்கிறோம், B5ல என்டர் பண்ணியிருக்கிறோம். நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வரணும், C5 அடுத்த காலம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு என்னெல்லாம் தேவை, அந்த ஸ்மார்ட் ஷிப் பேஸ் பண்ணி நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன், ஃபைல் நேம் தேவை, URL தேவைன்னு வச்சுப்போம். எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்தோம்னா அது நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வரும். ஸோ இப்படி ஏதாவது நீங்கள் இன்ஃபர்மேஷன் புல் பண்ண விரும்புகிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். மற்றபடி டேட்டாஸை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு, டேட்டாஸை நீங்கள் உள்ளே கொண்டு வரதுக்கு சேம் நீங்கள் ப்ரிவியூ கிளிக் பண்ணி நியூ டேபில் ஓப்பன் ஆயிரும். அங்கேருந்து நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒருவேளை நம்ம எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் எல்லாம் பேஸ்ட் பண்ணுறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு யூடியூப் வீடியோ லிங்க்கை நான் பேஸ்ட் பண்ணுறேன்னா, பேஸ்ட் பண்ண உடனே மேலே பார்த்தீங்கன்னா அதை ஸ்மார்ட் ஷிப்பாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஐடியா பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகே, அந்த ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் டேப் கொடுத்து இந்த லிங்க்கை ஆஸ் அ ஸ்மார்ட் ஷிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு சேம் அதோட ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கணும். ஓகே, ரைட். ஸோ இப்படி நமக்கு என்ன பண்ணலாம்னா, நமக்கு தேவையான லிங்க்கையும் நம்ம உள்ளே கொண்டு வரோம்னா ஆஸ் அ ஸ்மார்ட் ஷிப்பாக நம்ம என்ன பண்ணலாம், உள்ளே அதை கன்வெர்ட் பண்ணி நம்ம ப்ளேஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸ் அதுலேருந்து நம்ம கேதர் பண்ணுறதுக்கு இல்லை ஃபர்தராக நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அடுத்தது கேலண்டர். ஸோ நமக்கு ஏதாவது ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு கேலண்டர் ஈவெண்ட்ஸ். ஸோ இங்கே நமக்கு அந்த கேட்டகரி எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்குறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. நான் ஒரே ஒரு ஈவெண்ட் இப்போதைக்கு சும்மா க்ரியேட் பண்ண இந்த எக்ஸாம்பிளுக்காக லஞ்ச். ஸோ அதை பேஸ் பண்ணி அண்ட் ஹோவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். காப்பி பண்ணுறது, இல்லை நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் கொடுத்து இங்கேருந்து ஏதாவது விஷயங்களை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண விரும்புகிறீங்களா, லைக் சம்மரி எனிதிங் ஏதாவது எக்ஸ்ட்ராக்ட் பண்ண விரும்புகிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா பிளேசஸ், அதாவது அட்ரஸஸ் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் உள்ளே கொடுக்க விரும்புகிறீங்க அப்படின்னும் போது தாராளமாக கொடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நான் வந்து இப்போது பாண்டிச்சேரி ஒயிட் டவுன் ஏதாவது கொடுக்கலாமா, THERRY. ஸோ பாண்டிச்சேரி ஃப்ரெஞ்ச் காலனி. ஓகே, ஸோ இந்த மாதிரி சேம் ஹோவர் பண்ணும்போது அதை பேஸ் பண்ணி நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ இருக்கும். பட் இது மேப் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் நம்ம ஹோவர் பண்ணும்போது என்னாச்சு, ஹோவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி இதே பேனலில் நமக்கு ரைட் சைடில் நமக்கு ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா வந்துடும். இல்லை டிரெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து செட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் வியூ டிரெக்ஷன்ஸ் அண்ட் நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுத்து நீங்கள் ஃபர்தராக என்ன பண்ணலாம், ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஃபினான்ஸ். ஸோ நீங்கள் கூகுள் ஃபினான்ஸில் இருந்து NSE, BSE, அந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், மார்க்கெட் ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது வந்து உள்ளே கொண்டு வர விரும்புகிறீங்க, அது உங்களுக்கு ஸ்மார்ட் ஷிப்பாக வேணுங்கிற பட்சத்தில் நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் நம்ம ஆட் கொடுத்துட்டு ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் உள்ளே கொண்டு வரலாமா, அதுவே வந்துடும் நினைக்கிறேன். ரைட், ஓகே, ரைட். ஸோ ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் அண்ட் ஜஸ்ட் நீங்கள் ஹோவர் பண்ணுங்கள். ஸோ மெயின் இன்ஃபோ காமிக்கணும். ஓகே, ரைட். ஸோ இது இருக்குது இல்லையா, அண்ட் நீங்கள் நார்மலாக வந்து ஸோ மார்க்கெட் கேப் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நமக்கு கூகுள் ஃபினான்ஸ்குள்ளே போயிடும். அண்ட் ஃபர்தராக நீங்கள் இங்கேருந்து ஏதாவது நீங்கள் ப்ரொசீட் பண்ண விரும்புகிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் டேட்டாஸ் ஒரு இன்ஃபோஸ் கேதர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஷிப்ஸில் நியூ ஆப்ஷன் பார்த்தோம்னா ரேட்டிங். ஓகே, பிகாஸ் அப்படி தான் அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நியூ ஆப்ஷன் ரேட்டிங். ஸோ ரேட்டிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ட்ராப் டவுன் ஆப்ஷன் மாதிரி. இந்த ஸ்டார் ரேட்டிங் தான் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ட்ராப் டவுன் வரும். டேரெக்டாக ஸ்டாரை கிளிக் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் இன்ட்ராக்டிவாக. ஸோ உங்களுக்கு தேவைன்னா இந்த மாதிரி ரேட்டிங் ட்ராப் டவுன்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய ட்ராப் டவுன்ஸை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும், ஃபார்மேட் பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் டெலிட் கொடுத்தீங்கன்னா அது நார்மலாக ரிமூவ் ஆயிரும். ஓகே, Ctrl+Z கொடுத்து நீங்கள் கொண்டு வந்துடலாம். இல்லை ஃபார்மேட் பண்ண விரும்புகிறீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நார்மலாக போய் உங்களுக்கு டெக்ஸ்ட்டு என்ன கலரில் வேணுமோ நீங்கள் அந்த கலரை கொடுத்து தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபார்மேட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் எனக்கு தெரிஞ்சு இன்னுமே வந்து பேக்ரவுண்ட் கலரை தான் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணும். ஓகே, அண்ட் ஈவன் ஒரு செல்லில் ஒரே ஒரு ஸ்மார்ட் ஷிப் தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் அந்த செல்லை டபுள் கிளிக் பண்ணி எடிட்குள்ளே போயிருங்க, ஸ்பேஸ் கொடுத்து சேம் ஒன்று கொடுத்து நீங்கள் இன்னொன்றும் பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் அதுக்கான ஸ்பேஸை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் ஸ்மார்ட் ஷிப்பை நீங்கள் என்ன பண்ணலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். உங்கள் ஸ்ப்ரெட்ஷீட்டில் ஒரு செல்லுக்குள்ளே இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் உள்ள டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அதுதான் நான் சொல்ல வரேன், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நீங்கள் உள்ளே கொண்டு வந்து நீங்கள் பின் பண்ண விரும்புகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்மார்ட் ஷிப் அது ஒரு நல்ல ஆப்ஷன், தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ ப்ரீவியஸாக பார்த்தோம்னா பேசிக் அண்ட் ப்ளஸ் ஒரு டிபெண்டன்ட் ட்ராப் டவுன் லிஸ்ட்டை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு டுட்டோரியல் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.